பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் வரவேற்பை பொறுத்து கூடுதல் குளிர்சாதன பேருந்துகள் வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை சார்பில் 20 அதிநவீன குளிர்சாதன பேருந்து சேவைகளை சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் பொன்விழா ஆண்டை ஒட்டி 1,05,778 போக்குவரத்து ஊழியர்களுக்கு 3,33,00,000 ரூபாய் மதிப்பில் சுவர் கடிகாரங்கள் வழங்கும் நிகழ்வினையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், குளிர்சாதன பேருந்தில் 1 கிலோமீட்டருக்கு ₹1.70 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வால்வோ பேருந்துகளில் இருக்கும் வசதிகள், சிறப்பம்சங்கள் குறித்து விவரித்த அமைச்சர் கட்டண விவரங்களையும் வெளியிட்டார். நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கையாக இந்த கோரிக்கை இருந்தது. தனியார் ஆம்னி பேருந்துகளில் இந்த வசதியை கொண்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்ற சூழலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக, குறிப்பாக விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது அந்த கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவை அளித்து இந்த புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கின்ற பொழுது புஷ்பேக் சீட்டுகள், அதேபோல கால் வசதிக்கேற்ப அமைத்துக் கொள்கின்ற வசதிகள், பாதுகாப்பான வசதிகள் என்று எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான வால்வோ நிறுவனத்துடைய இந்த பேருந்து இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வருகிறது.